அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வர்றேங்க. இப்ப பிரசன்டா 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு நம்ம தொடர்ச்சியா வீடியோங்கிறது கொடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கல்லூரி மற்றும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கல்லூரியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எய்டட் முறையிலையும் இயங்குது, அட் த சேம் டைம் செல்ஃப் ஃபைனான்சிங் முறையிலையும் இயங்குதுங்க. ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க 1957 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. மேக்ல A++ கிரேடு வாங்கின கல்லூரி மற்றும் NARF ரேங்கிங்லேயும் நல்ல ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கல்லூரியில சேரணும் அப்படின்னா 2 வகையில சேரலாம். ஒன்று, நம்ம வந்து த்ரூ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNEA, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வழியாகவும் சேரலாம். அதாவது ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்டான மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 65% சீட்ஸை வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. 35% சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 35% சீட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து மற்ற கல்லூரிகள்லாம், சில கல்லூரிகள், அதாவது எல்லா கல்லூரிகளையும் சொல்லவில்லை, சில கல்லூரிகள் உங்களுக்கு டொனேஷன் முறையில், அதாவது டொனேஷன் வாங்கிட்டு சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் ஆகாத கல்லூரிகள் சீட்ஸை வந்து நீங்கள் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்பாங்க. பட் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மாணவர்கள்கிட்ட எந்த ஒரு டொனேஷன்ஸும் வாங்காமல் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே நம்மளுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் வந்து மாணவர் சேர்க்கையானது நடைபெறுகிறதுங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சான்னு கேட்டால், இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், இல்லை இந்த வருஷம் +2 முடித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுங்க. ஸோ இவங்க வந்து 3 வகையான கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் பிடெஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புகளுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த கல்லூரியில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் ஒன்று இருக்குங்க. இதுவுமே இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிஆர் படிப்புகள், ஆர்கிடெக்சர் படிப்புகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்மளுக்கு வந்து இவங்ககிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் இருக்குதுங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ மெக்கட்ரானிக்ஸ், பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அது போக பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வச்சிருக்காங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன்ல இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 2026-27 வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ஸ், அதாவது மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் 2/6/2026ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ டூரேஷன், எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2/6/2026க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம், அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், கம்மியான கட் ஆஃப் வாங்கிட்டு அப்ளை பண்ணிட்டு கிடைக்குமான்லாம் கேட்காதீங்க. நான் கடந்த சில வருஷமா அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கம்மிங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள், ஒரு 180க்கு மேலே வாங்கின மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்க இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுங்க. 180 கம்மியாக இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், அப்ளை பண்ண வேண்டாம்.
இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரிபிள் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்மியான கட் ஆஃப் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் மற்றும் இன்ஜினியரிங் படிப்புகள் சார்ந்த கவுன்சிலிங் மற்றும் பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.